இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்பு ஏஜென்சிகளின் தளபதிகளுக்கு ஈரான் கொலை மிரட்டல். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் மீண்டும் மிரட்டல். ஈரானுக்கு அவசியம் இல்லாமல் செல்ல வேண்டாம் என இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். ஈரானில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருப்பதுடன் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் அறிவிப்பு. டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்திற்கான பாதுகாப்பை பலப்படுத்தியது மத்திய அரசு. டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து நடவடிக்கை. ஜார்க்கண்டில் பழங்குடியின மக்களுக்கான 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இத்திட்டத்தின் மூலம் 63,000 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5 கோடி பழங்குடியினர் பயனடைவார்கள் என அறிவிப்பு. IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம். தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையராக ராஜேஷ் லக்கானி நியமனம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹூ கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையை கூடுதலாக கவனிப்பார் என்றும் அறிவிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்காக இந்திய விமானப்படையினர் 2வது நாளாக ஒத்திகை. ஹெலிகாப்டரிலிருந்து தரையிறங்கி பயங்கரவாத முயற்சியை முறியடிப்பது போன்று பயிற்சியில் ஈடுபட்ட வீரர்கள். தமிழகத்தில் வருகிற 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திருச்சியில் வீட்டின் அருகே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவன் மின் கம்பத்தை பிடித்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. பராமரிப்பு பணிகளை செய்த மின்வாரிய பணியாளர்கள் அபாயகரமான நிலையில் மின் ஒயர்களை விட்டுச் சென்றதே உயிரிழப்பிற்கு காரணம் என குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டத்தில் பெண் சிசு கொலை மீண்டும் அதிகரித்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வேதனை. பெண் சிசு கொலை நடக்க முதன்மையாகவும் ஆதரவாக இருப்பதே பெண்கள்தான் எனவும் கருத்து. நாமக்கல் அருகே ATM கொள்ளையர்களை பிடிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ், சன்மானம் வழங்கினார் DGP சங்கர் ஜிவால். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் உட்பட 23 காவலர்களுக்கு DGP பாராட்டு. சென்னையை அடுத்த மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே இன்ஜினிலிருந்து கழன்று நின்ற சரக்கு ரயில் பெட்டிகள். சென்னை, திருவள்ளூர், பொன்னேரி மார்க்கங்களில் சுமார் 3 மணி நேரம் புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. சட்டக்கல்லூரிகளில் அதிக காலி பணியிடங்கள் இருப்பது வழக்கறிஞராக விரும்பும் எதிர்கால தலைமுறையினரை அழித்துவிடும் என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் சட்டக்கல்லூரிகளை மூடிவிடலாம் என நீதிபதி கண்டனம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் முழு அளவிலான போராக மாறும் அபாயம் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் குறித்து இந்தியா கவலை கொண்டுள்ளதாகவும் பேச்சு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வீட்டிற்குள் நுழைய முயன்ற திருடர்களை போராடி தடுத்த பெண். முகமூடி அணிந்து 3 திருடர்கள் வீட்டுக்குள் நுழைய முயன்றதை அறிந்து தனி ஆளாக கதவுக்கு பின்னால் நின்று உள்ளே நுழைய விடாமல் தடுத்தவருக்கு குவியும் பாராட்டு. பீகாரின் முசாஃபர்பூர் பகுதியில் வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை ஹெலிகாப்டர் நீர்நிலையில் விழுந்து விபத்து. விபத்துக்குள்ளான நவீன இலகுரக ஹெலிகாப்டரிலிருந்து 2 பைலட்டுகள் உட்பட 3 பேர் பத்திரமாக மீட்பு. பீகார் மாநிலத்தில் ஜன் சூரஜ் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர்.
மாநில அரசியலில் தீவிரம் காட்ட உள்ளதாகவும் தகவல். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டோரஸ் இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைய தடை என அறிவிப்பு. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் காக்கும் எவருக்கும் தங்கள் மண்ணில் கால் வைக்க தகுதியில்லை என வெளியுறவு அமைச்சகம் காட்டும். வான்வழி தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேலும் அமெரிக்காவும் அறிவித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர்வு. சர்வதேச சந்தையில் 3% அளவுக்கு விலை உயர்வு. 9வது ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நாளை தொடக்கம். நாளை மறுநாள் தனது முதல் போட்டியில் நியூசிலாந்துடன் மோதுகிறது இந்திய மகளிர் அணி. சிகிச்சை முடிந்து சாதாரண வார்டுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மாற்றப்பட்டுள்ளதாக அப்போலோ மருத்துவமனை தரப்பில் தகவல். செய்தித்தாள் படிப்பதுடன் டிவி பார்த்தபடி உரிய ஓய்வு எடுத்து வருவதாகவும் தகவல். நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ஃபஹத் பாசில் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படம் வருகிற 10ஆம் தேதி வெளியாகிறது. வானில் வட்டமிட்டும் தலைகீழாக விமானங்களை இயக்கியும் ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள். ரஃபேல், மிராஜ் உள்ளிட்ட போர் விமானங்கள் மூலம் பல்வேறு விதமாக அணிவகுப்பு ஒத்திகை. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் ஆடவருக்கான பந்து வீச்சாளர் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தார் இந்தியாவின் ஜஸ்பிரித் பும்ரா. பும்ராவை விட ஒரே ஒரு புள்ளி குறைவாக பெற்று பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தார் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின். மத்திய அரசு நிதி வரவில்லை என கூறி கல்வித்துறை பணியாளர்களின் ஊதியத்தை நிறுத்தி வைத்திருப்பது மனித நேயமற்ற செயல் என டாக்டர் ராமதாஸ் கருத்து. மாற்று ஏற்பாடு செய்து ஊதியம் வழங்காமல் தமிழக அரசு அரசியல் லாபம் தேட முயற்சித்தால் கல்வித்துறை முடங்கும் அபாயம் என அறிக்கை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 56,800 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் உயர்ந்து 7,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக பதவியேற்றார் கிளாடியா. தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற கோலாகல விழாவில் இந்தியா சார்பில் பங்கேற்றார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா. இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலால் எங்கும் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் லெபனான் தலைநகர் பெய்ரூட். ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட் மீது ஏராளமான ஏவுகணைகளை வீசியது இஸ்ரேல் ராணுவம். பெங்களூருவில் படிக்கட்டில் நின்று பயணிக்க வேண்டாம் என்று கூறிய நடத்துனருக்கு கத்திக்குத்து. அரசு பேருந்தில் வாக்குவாதம் செய்த இளைஞர் திடீரென நடத்துனரை குத்தியதை பார்த்த பயணிகள் அச்சம்.